கண்ணியமானவர்களே, அதனால தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம், இதா ரஐதல் முலூக அலா அபுவாபில் உலமா, உலமாக்களுடைய வீடு வாசல்களுக்கு முன்பதாக, கதவுக்கு முன்பதாக நீங்கள் அரசர்களை பார்த்தால், நெமல் உலமா நெமல் முலூக், இவர்கள் சிறந்த அரசர்கள், இவர்கள் சிறந்த உலமாக்கள். இதுக்கு நேர் மாற்றமாக, இதா ரஐதல் உலமா அலா அபுவாபில் முலூக், அதே போல இந்த உலமாக்களை அரசர்கள் தர்பாருக்கு முன்பதாக, அரச மாளிகைக்கு முன்பதாக நீங்கள் இவர்களை பார்த்தால், பிஸல் முலூக், இந்த அரசர்களும் மிகவும் கெட்டவர்கள், பிஸல் உலமா, இந்த உலமாக்களும் மிக கெட்டவர்கள் என்ற கருத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஹிஸ்டரியில் வரலாறுல நாங்கள் எங்கே பார்த்தாலும் உண்மையிலேயே அல்லாஹுவை நம்பி வாழ்ந்த உலமாக்கள் யாரும் அரசர்களுக்கு பின்னாலேயோ, அரசியல் அமைப்புக்கு பின்னாலேயோ, அமைச்சர்களையோ வாள் பிடித்ததாக எந்த வரலாறையும் யாருக்கும் காட்ட முடியாது. உலமாக்களாக தலை நிமிர்ந்து வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இதற்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், சவுதி நாட்டில் வாழ்ந்த அல்லாமா இப்னு உசைமீன் அலைஹிர் ரஹ்மா, இவர்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி ஒரு நாள் அப்துல்லாஹ் பின் அப்துல் அசீஸ், அதாவது அரசருடைய மகன் வருகிறார், அடுத்த இளவரசர் வருகிறார். வந்து அல்லாமா இப்னு உசைமீன் அலைஹிர் ரஹ்மா அவர்களுடைய அந்த குடிசை வீட்டில் இருக்கிறார்கள். சாதாரண சின்ன வீட்டில் இருக்கிறார்கள். தலை குனிந்துதான் வீட்டுக்குள்ளால் போக வேண்டும், அப்படியாப்பட்ட நிலைமை. இப்பொழுது அரசர் வந்து, இளவரசர் வந்து அவரோடு கதைத்து மார்க்க சட்டங்களை எல்லாம் கேட்டுவிட்டு திரும்புவதற்கு முன்பதாக அந்த அந்த இளவரசர் சொல்கிறார், இமாம் அவர்களே, நீங்கள் இவ்வளவு இந்த எளிமையாக வாழ்கின்றீர்கள், நீங்கள் சொன்னால் நான் உடனடியாக போய் அரசரிடம் சொல்லி, ஜனாதிபதியிடம் சொல்லி, உடனடியாக உங்களுக்கு இந்த வீட்டை நீங்கள் நினைத்த பிரகாரம் நான் கட்டித்தருகிறேன் என்று பொறுப்பெடுக்கிறேன் என்று சொன்ன நேரத்திலே உடனடியாக அல்லாமா இப்னு உசைமீன் அலைஹிர் ரஹ்மா, கண்ணியமானவர்களே, இப்படித்தான் உலமாக்கள் இருக்க வேண்டும். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாம் சிந்திப்போம். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சாலிஹியா என்ற இடத்துல எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, நான் இங்கிருந்து இடம்பெயர்ந்து அங்கு தான் சொல்ல போகிறேன், அங்கு கொஞ்சம் காலம் வாழ வேண்டி இருக்கிறது, அதனால் நான் இந்த வீடை அவசரமாக கொடுத்துவிட்டு நான் அங்கு செல்ல போகிறேன், தேவைப்படாது என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டார்கள். சென்றதன் பின்னால் மாணவர்கள் கேட்கின்றார்கள், இமாம் அவர்களே, நீங்கள் இப்படி சொன்னீர்கள், அங்கு உங்களுக்கு ஒரு வீடு இல்லையே என்று சொன்ன நேரத்திலே இமாம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள், சாலிஹியா என்ற இடத்துல அலா தூஜத் ஃபீஹல் மகாபிர், அங்கு மக்பராக்கள், மையவாடிகள் இல்லையா என்று கேட்டார்கள். மாணவர்கள் சொன்னார்கள், இருக்கிறது. உண்மையில் நான் மரணித்தால் நான் வசியத் செய்திருக்கிறேன், என்னை அங்குதான் அடக்க வேண்டும் என்று. எனவே நான் நிரந்தரமாக இல்லாமல் அங்கு போய் சில காலம் அந்த கபருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், அதனைத்தான் நான் சில காலம் நான் அங்கு வாழ வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அரசரை அனுப்பி வைத்தேன் என்று அந்த அல்லாமா இப்னு உசைமீன் அலைஹிர் ரஹ்மா தன்னுடைய மாணவர்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். கண்ணியமான உலமாக்களே, அன்பானவர்களே, யோசிப்போம். அவர்கள் தலையாட்டி இருந்தால் அந்த வீட்டை எத்தனை மாடி வீடாக கட்ட வேண்டும் என்று சொல்லியிருந்தால் எந்த தயக்கமும் இல்லாமல், எந்த தடைகளும் இல்லாமல் உடனடியாக கட்டி கொடுத்திருப்பார்கள். என்றாலும் ஆகிரத்தை மையமாக வைத்து வாழக்கூடியவர்கள் ஒரு நாளும் அரசர்களுக்கு பின்னாலோ, அரச அமைப்புகளுக்கு பின்னாலோ, அரச உதவி திட்டங்களுக்கு பின்னாலோ செல்ல மாட்டார்கள்
என்பதை இந்த வரலாறு எங்களுக்கு அழகாக படித்து தந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, வரலாற்றில் ஒரு வரலாற்றை சொல்லுவார்கள். ஒரு சம்பவம், அந்த சம்பவத்துடைய பெயரே அல்லதி மத்த ரிஜிலஹு லா யமுத்து யதஹு. இதுதான் அந்த சம்பவத்தினுடைய பெயர், தலைப்பு. அதை நான் பின்னால் விளங்கப்படுத்துவேன். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு நாள் சுமாராக 1888 இந்த காலப்பகுதியில் வாழ்ந்த மிஸ்ர் நாட்டில் வாழ்ந்த ஒரு அரசர் தான் அல்லாமா பாதிஷா முஹம்மத் என்று சொல்லுவாங்க. இவருக்கு அரச அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு, ஆட்சி அதிகாரங்களோட. இந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலிம் தான் அல்லாமா சயீத் அல் ஹலபி ரஹிமஹுல்லா அவர்கள். ஒரு நாள் சயீத் அல் ஹலபி ரஹிமஹுல்லா அவர்கள் பள்ளிவாசல்ல, ஒரு உமையா மஸ்ஜிதுல் உமவி என்று சொல்லப்படக்கூடிய பள்ளிவாசல்ல பாடம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அரசர் பள்ளிக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு, அரசர் பள்ளி வாயிலுக்குள்ளால வந்தாரு. தொடர்ச்சியாக பாடம் நடந்து கொண்டிருக்கி இமாம் சயீத் அல் ஹலபி ரஹிமஹுல்லா அவங்க காலை நீட்டி பாடம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. காலை மடக்கவும் இல்லை. மாதன் ரிஜிலஹு, ஹிஸ்டரியில் வரலாறுல எழுதுறாங்க, காலை நீட்டி பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அரசர் முன்னால வந்து போறாரு, காலை மடக்கவும் இல்லை. வலம் யுஹர்ரிக், அசையவும் இல்லை. வலம் யுஹர்ரிக் ஜல்சதஹு, எழுதுறாங்க ஹிஸ்டரியில். அவருடைய இருப்பை அவர் மாற்றிக்கொள்ளவும் இல்லை. அப்படியே பாடம் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு இருக்கிறாரு. இதை கொஞ்சம் அரசர் பார்த்தாரு. அடே, நான் அரசர், வெளியில் பாதையில் போகக்கூடிய நேரத்தில் எனக்கு மக்கள் எல்லாம் செலுட்டடிக்கிறாங்க, இவர் ஆனால் எந்த சங்கையும் இல்லாமல் நடந்து கொண்டாரு. உடனடியாக ஃபஅதுமர அல் ஹக்த, உள்ளத்தில் யோசிச்சு கொண்டாரு, இவருக்கு கடுமையான ஒரு பாடத்தை படிப்பிட்டு கொடுக்கணும். அரசியல்வாதிகள் பொதுவாக அப்படிதானே, ஒரு பாடம் ஒன்றை படிப்பிச்சு கொடுக்கணும்னு யோசிக்கிறது. இப்போ உடனடியாக திரும்பி போய் கோவத்தில் தனது தர்பாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொன்னார். பாருங்க, நான் பள்ளிக்கு போனேன், இவர் இப்படி நடந்து கொண்டார், இந்த மார்க்க அறிஞர். உடனடியாக அவங்களும் திட்டம் போட்டாங்க, நாங்கள் பேய்த்து இவரை சங்கிலியால் கட்டி இந்த பள்ளிவாசலுக்கு இழுத்து கொண்டு வரணும். அதே போல் போய் சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வராங்க. இப்போ அரசருடைய உள்ளம் மாறுது, இவரோட நான் மேல்மிச்சமாக போனால் அது எனக்கு மிகப்பெரிய ஆபத்துக்கள் உண்டாகிடும். அதனால் இவரை மன்னிச்சு ஏதாவது வெகுமதிகளை கொடுத்து அனுப்புவோம். ஆனால் இவரை நாங்கள் வழிகெடுக்கிறதாக இருந்தால் இந்த உலமாக்களை சல்லியை கொஞ்சம் முன்னால் வைப்போம். இப்படியாப்பட்ட ஒரு திட்டம் ஒன்றை தீட்டி என்ன செய்கிறாருன்னா, கிட்டத்தட்ட 1000 தங்க பொற்காசுகளை அப்படியே கொடுத்து ஒரு தன்னுடைய அமைச்சரை பிடிச்சி சொன்னார். அந்த இமாம நேரத்தோடு அனுப்பி வச்சிட்டாரு. அவர் இமாம் சயீத் அல் ஹலபி ரஹிமஹுல்லா பள்ளியில் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க பழையபடி. இப்போ இந்த தங்க இதை கொடுத்து சொன்னார், இதை நீங்கள் போயிட்டு அந்த யாரிடத்துல, அந்த சயீத் அல் ஹலபி அந்த இமாமிடத்தில் கொடுத்துட்டு வாங்க. இப்போ இந்த அமைச்சர் வசீர் எடுத்துக்கொண்டு போகிறாரு. எடுத்துக்கொண்டு போயிட்டா எந்த அசைவும் இருக்கல்ல, அதே மாதிரி உடனடியாக சலாம் சொன்னார், பதில் சொன்னாங்க. சொன்னார், எங்கட அரசர் இதை உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னார். இப்போ பெரிய ஒரு பின்னால் ஒரு திட்டம் ஒன்றும் இருக்கு. இப்போ உடனடியாக அப்படியே மேலே பார்த்து சொன்னாராம் இமாம் சயீத் அல் ஹலபி ரஹிமஹுல்லா, கண்ணியமானவர்களே, மார்க்க அறிஞர்கள், நாங்கள் மிக முக்கியமாக விளங்க வேண்டிய மிக முக்கியமான இடம் இதுதான். உடனடியாக சொன்னாங்களாம், இந்த ஹதியாவை உங்களுடைய அரசருக்கு நான் தந்ததாக சொல்லி போட்டு சொல்லுங்க உங்களோட அரசரிடத்தில், அல்லதி மத்த ரிஜிலஹு, எவன் காலை நீட்டினானோ,
ஃபலா யமுத்து யதஹு, ஒரு நாளும் அவன் கையை யாரிடத்திலும் நீட்ட மாட்டான். எனவே எனக்கு தேவையில்லாத விடயம், உடனடியாக இதை கொண்டு திருப்பி உங்களோட அரசரிடத்திலே கொடுத்துடுங்க என்று சொல்லி புத்திமதி சொல்லி உடனடியாக அனுப்பி வச்சிட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, என்பானவர்களே, எங்களுடைய மூத்த உலமாயே ரப்பானியூன்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் இப்படித்தான் பூமிக்கு மேலால வாழ்ந்துட்டு மரணிச்சிருக்கிறாங்க. அரசர்களுக்கு பின்னாலேயோ, அரசர்களுடைய வாசல்களுக்கு பின்னாலேயோ, தர்பார்களையோ சகோதரர்களே வேலை செய்த சரித்திரம் எந்த சரித்திரமும் கிடையாது. அப்படி யாராவது செய்திருந்தா அவர்கள் அப்படியாப்பட்ட உலமாக்களாக இருக்க முடியாது. உண்மையில் வரலாறு சொல்லுகிறது, அவர்கள் மிகப்பெரிய கல்வர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு கருத்தும் இருக்கிறது. இதா ரஅய்தல் ஆலிம, ஒரு ஆலிம, ஒரு மார்க்க அறிஞரை யதரத்தது அலா அபுவாபிஸ் ஸலாத்தீன், அரசர்களுடைய தர்பாருக்கு முன்பதாக அடிக்கடி அரசரை பேச்சு சந்திக்கிறார்டா, அரச தர்பாருளுக்கு நடமாடுறார்டா ஒரு ஆலிம், ஒரு மார்க்க அறிஞர், ஃபஅலம் விளங்கிக்கோங்க, அன்னஹு லஸ்ஸுன், இவன் மிகப்பெரிய கல்லன். குர்ஆன ஹதீஸ அரசருக்கு சார்பாக மாற்றி அரசரிடத்தில் பணங்களை எடுக்க போறாரு, இவன் மிகப்பெரிய கல்லன் என்பதை நீங்க விளங்கிக்கோங்க என்பதாக ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு கூற்று, அவர்களுடைய கூற்று பதிவு செய்ய